இன்னைக்கு டேட் அக்டோபர் 9. இன்னையில இருந்து இந்த வருஷம் முடியறதுக்கு கரெக்டா 83 நாட்கள் இருக்கு. இந்த 83 நாட்களையும் உங்க வாழ்க்கையோட அட்லீஸ்ட் இந்த வருஷத்தோட பெஸ்ட் 83 டேஸா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போறத தெளிவா கேளுங்க. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை அட்லீஸ்ட் 1% டெவலப் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அப்போ முதல் வேலையா இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த 1% 100% மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். பெஸ்ட் 83 டேஸை உருவாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிமேல் எந்த ஒரு கோலையும் செட் பண்ண கூடாது அப்படிங்கறதான். என்னடா சொல்ற, எல்லா யூடியூபர்ஸுமே ஏதாவது ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் சொல்றேன், இதுக்கப்புறம் எந்த ஒரு புது கோலையும் செட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு செஞ்சு முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு கோலாவோ இல்ல மனசுல சும்மா ஒரு ஆசையாவோ ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த விஷயத்தை இந்த 83 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா இந்த ஒரு முயற்சி டிசம்பர் 31 அன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய செல்ஃப் டிசிப்ளினையும் பெரிய செல்ஃப் கான்பிடன்ஸையும் பெரிய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் உருவாயிருக்கும். அண்ட் இந்த மூணு ஒன்னா சேர்ந்து ஜனவரி 1 அன்னைக்கு நீங்க ஒரு கோலை செட் பண்ணீங்கன்னா அந்த கோலை அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா அச்சீவ் பண்ணீங்க. இதை நான் முழுசா நம்புறேன். ஆனா இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் சிம்பிளா ஒரே வரியில சொன்னோம்னா எடுத்த காரியத்தை முடிக்காம அடுத்த காரியத்தை தொடாதீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச்.